வணக்கம். தமிழ் திரையுலகில் இன்றைக்கும் நம்மிடையே தன்னுடைய இனிய குரலால் நம்மை மயங்க வைத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பாடகர் யார் என்று கேட்டால், கேரளாவில் கட்டச்சேரியில் 1940ஆம் ஆண்டு பிறந்த திரு கட்டச்சேரி யோசப் ஜேசஸ் அவர்கள்தான். அகஸ்டின் யோசப் அலைஸ் குட்டி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவர் சிறுவயதிலேயே இசையை கற்கத் தொடங்கினார். அப்படி கற்ற இவருக்கு அங்கிருந்த பெருமக்கள் குருவாக வைத்தார்கள். செம்பை வைத்தியநாத பாகவதரை இவர் தெய்வமாக போற்றி வந்தார். அவரிடத்திலே இவர் கற்றுக்கொண்டவை அதிகம். அதோடு மட்டுமல்லாமல் மலையாள உலகில் முதலிலே இவர் பாடத் தொடங்கிய அந்த பாடல்கள், நாராயணகுருவினுடைய அந்த பாடல்கள் எல்லாம் மிக புகழ் பெற்றன. பின்னர் தமிழுக்கு இவர் வருகிறார். 1960ஆம் ஆண்டு கே பாலச்சந்தர் போல அந்த காலத்திலே புகழ்பெற்ற ஒரு பாலச்சந்தர் இருந்தார். அவர் எஸ் பாலச்சந்தர். எஸ் பாலச்சந்தருடைய பொம்மை படத்தில்தான் இவர் முதல் தமிழ் பாடல் பாடுகிறார். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை என்கின்ற ஒரு பார்வையற்ற ஒரு ஏழை பிச்சைக்காரர் பாடுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கும். நான் அப்போ பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாடல் இவர் பாடியிருந்தாலும் கூட கொஞ்சம் குமரி என்ற படத்தில் இவர் பாடிய அந்த பாடல் தான் முதல் வெளிவந்தது தமிழில். அதே போல் இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, உருது, வங்கமொழி, இன்னும் இந்திய மொழிகள் அத்தனை மொழிகளிலும் பாடல்களை பாடியிருக்கிறார். 40,000க்கு மேலான பாடல்களை பாடியிருக்கிறார். பாடிக்கொண்டும் இருக்கிறார். தனியான ஆல்பங்கள் இவருடைய பாடலுக்கு ஒரு சிறப்பு. சான்றாக சொல்வதாக இருந்தால், கேரளா ஐயப்பன் கோயிலிலும் இவருடைய பாடல் ஒலித்து கொண்டிருக்கும். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்கின்ற பாடல். திருப்பதி தேவஸ்தானத்திலும் இவருடைய பாடல் ஒலித்து கொண்டிருக்கும். மைசூர் சாமுண்டீஸ்வரர் கோயிலிலும் இவருடைய குரல் இருக்கும். அதுபோல் தமிழ்நாட்டிலும் இவருடைய குரல் எல்லா கோயில்களிலும் ஒலித்து கொண்டே இருக்கும். மதமற்ற மனித இனம்தான் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதைப் போல அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கும். அதே போல் தமிழ் திரையுலகினுடைய பெரும் சிகரங்கள் என்று சொல்லப்படுகின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று பாடத் தொடங்கிய இவருடைய பாடல்கள் பெரும் புகழை பெற்றன. அதிலும் குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல்லாண்டு வாழ்க படத்தில் இவர் பாடிய ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோங்கிற பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். சிவாஜி அவர்களுக்கு அந்தமான் காதலி படத்தில் நினைவாலே சிலை செய்திருக்கிற என்ற பாடல் இவருக்கு பெரும் புகழை தந்தது. அதே போல் அவளூர் தொடர்கதையில் இவர் பாடிய கண்ணதாசனுடைய பாடலான தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போதாலே வேதாந்தம் என்கின்ற வரிகளோடு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்கின்ற பாடலும், அபூர்வ ராகங்கள் படத்தில் அதிசய ராகம் அபூர்வ ராகம் அப்படிங்கிற பாடல், ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவளொரு பைரவி என்று முடிக்கிற போது தியேட்டரில் கைதட்டு வருவதை பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கும் கூட சிறப்போடு புகழோடு விளங்குகின்ற சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இவர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் அற்புதமான வெற்றியை பெற்றன. படிக்காதவன் படத்திலே வந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலக புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணிங்கிற பாடல். அதே போல் கமல் அவர்களுக்கு இவர் பாடியிருக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் எல்லாம் இன்றைக்கும் கூட அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார். அதிலும் குறிப்பாக எஸ்பிபியும் அவரும் சேர்ந்து பாடிய பாடல்கள் பெரும் புகழை பெற்றன. தளபதி படத்தில் நண்பனுக்காக 2 பேரும் சேர்ந்து பாடுகிற பாடலும் அவர்கள் மேடையில் பாடி காட்டிய போது அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதிதாய் என்று பிறந்தோம் என்று அவர் பாடுகிற போது அப்படியான ஒரு குரல் இருக்கும். அதே போல் ரெட்டைவால் குருவி படத்தில் வருகின்ற ராஜராஜ சோழன் நான் தான் என்கின்ற பாடல் இப்போதும் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது.
அமெரிக்காவிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும் 1970 திருமணத்தை இவர் முடித்துக்கொண்டு இவருக்கு 3 ஆண் பிள்ளைகள். அவர்களில் ஒருவர்தான் இன்றைக்கு விஜய் ஜெயசுதாஸ் அவர்கள் இவரைப் போல தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். பக்தி, ஆன்மீகம், தனிப்பாடல்கள், திரையிசை பாடல்கள் என்று எல்லா வகையிலும் பயணம் பண்ணி கொண்டிருக்கின்ற இவர் 8 முறை தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். 45 முறை மாநில விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றால் இவருடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மயக்கும் குரல் என்று நாம் சொல்லுவோம். அத்தகைய பெருமையும் தன்மையும் கொண்டது ஜேசுதாஸ் அவருடைய அந்த குரல். அத்தகைய குரலுக்கு சொந்தக்காரரான ஜேசுதாஸ் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். அவர் இசையை போற்றுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.